சூப்பர் பாட்டு இல்ல ரேவதி? நம்மள மாதிரி யூத் என்ஜாய் பண்றதுக்காக சும்மா ரசிச்சு ரசிச்சு டியூன் போட்டிருக்காங்க இல்ல? இத பார், நீ என்கிட்ட என்ன தாஜா பண்ணாலும் நான் என் முடிவுல இருந்து மாற போறதில்ல. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏதோ எங்க அப்பா பில்டிங்க போய் பார்த்துட்டு வான்னு சொன்னதுனால தான் நான் உன் கூட வரேன். நான் ஏதோ மனசு மாறி உன் கூட சந்தோஷமா வரேன்னு நினைக்காத, புரிஞ்சுக்கோ. வா. வணக்கம். வாங்க சார். வாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபுல் ஸ்விங்ல நல்லாவே போயிட்டு இருக்கு சார். சரி ரேவதி, நீ போய் ஒர்க் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. வாங்க. ஆமா, நம்ம சைட்டுக்கு ஒரு 5 லோடு சிமெண்ட் வந்துச்சாமே? ஆமா சார். அதுல 2 லோட மட்டும் அப்படியே அபேஸ் பண்ணி சுபா ஹார்ட்வேர்ஸ் காமிச்சிட்டியாமே? சார் என்ன சார் சொல்றீங்க? 2 லோட சுபா ஹார்ட்வேர்ஸ்க்கு தள்ளி விட்டது உண்மைதானே? சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். யோ, ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் கேட்கிறேன். சுபா ஹார்ட்வேர்ஸோட மேனேஜரு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. நடந்த எல்லா உண்மையும் அவர் டைரக்டாவே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நீயே சொல்லு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். ரொம்ப நேர்மையான ஆளு. வீணா நீ என்ன டென்ஷன் பண்ணாத. இன்னைக்கு தான் பணம் உன் கைக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என் மாமாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? உன்னை தொலைச்சிருவாரு. சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏயா, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நீ மேஸ்திரிக்கு கட்டிங் கொடுத்துருக்க. மூட்டை ஏத்திட்டு போன லாரிக்காரனுக்கும் கட்டிங் கொடுத்துருக்க. அவ்வளவு ஏன், இங்க வேலை செய்யற சித்தாளு கொத்தனாருக்கு கூட கட்டிங் கொடுத்துருக்க. ஆனா கூடவே இருந்து சூப்பர்வைஸ் பண்ற எனக்கு நீ கட்டிங் கொடுக்க மாட்டியா? சார் என்ன சாரு மோருன்னு? பார், வாங்கின பணத்துல 50% கமிஷனை எனக்கு வெட்டு. அப்பதான் இந்த விஷயம் என் மாமனாருக்கு அதுக்கு போகாது. சார் உங்க பில்டிங் சார். யோ, கேட்டாந்தாயா என்னோடது பில்டிங் என் மாமனார்து. யோ, நான் சொந்த வீட்லயே திருடினவையா என் மாமனார் சொத்தை விட்டு வைப்பனா? நான் இங்க வெறும் டம்மி பீசியா? சீக்கிரம் கமிஷன் எடு. என் பொண்டாட்டி வந்து பாத்திர போறாயா? போய் எடுத்துரு போ. போயா. சரி போ போ. சார் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் சார். எங்க என்ன மாட்டி விட்டுருவீங்களோன்னு. எனக்கு கமிஷன் கொடுக்காம இருந்தா நீ மாட்டிருக்க மாட்ட. ஆளே காலியா இருப்ப. இந்த வேலையெல்லாம் இப்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்குல்ல? நடக்குது சார். ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்ல? முடிச்சிடலாம். அப்புறம் இந்த மணல் மேடம், மேல செவத்துல லேசா விரிசல் விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே மேடம்? நான் பார்க்கலையே மேடம். நான் பார்த்துட்டேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதான் அம்மாவே சொல்றாங்களே, போய் பார்த்துட்டு வாங்க சீக்கிரம். சரி. ரேவதி, இந்த கேஷ் கவுண்டர் லெஃப்ட்லியா ரைட்லியா? ஆக்சுவலி வாஸ்து பிரகாரம் மாமா என்ன தெரிந்தவே இல்லையா? என்ன சொல்ற? சொந்த வீட்லயே பொண்டாட்டி நகையை திருடினவன் தானே நீ. நீ எப்படி திருந்துவ? என்ன ரேவதி, என்னென்னமோ பேசுற? நடிக்காத. நீ அந்த இன்ஜினியர் கிட்ட கமிஷன் பணம் வாங்குனதை நான் பார்த்துட்டேன். இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? ரேவதி, நான் தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மாமா கிட்ட சொல்லிடாத. தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிட ப்ளீஸ் ரேவதி. என்ன இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷன் இல்லையா? சரி, போனா போகுது. இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன். தேங்க்ஸ் ரேவதி. 1000 இருந்தாலும் உனக்கு என் மேல பாசம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ரேவதி. இது பாசத்துக்காக எடுத்த முடிவு இல்ல, என்னோட பாதுகாப்புக்காக எடுத்த முடிவு. என்ன ரேவதி சொல்ற? என் முடிவு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன உன் விருப்பத்துக்கு மாத்துறதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்றதா நினைச்சு மத்தவங்களுக்கு போன் பண்றத இதோட நிறுத்திக்க.
அப்படி இல்லாம மறுபடியும் என்ன ஏதாவது பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்ச இந்த கமிஷன் விஷயம் அடுத்த நிமிஷமே எங்க அப்பா காதுக்கு போயிடும். ஜாக்கிரதை. வா, பழையபடி டிரைவர் வேலை பாரு. மோனிகா, வர வர ஸ்டடீஸில் உன்னோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டிட் ஸ்கோர் லெஸ் மார்க்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ்? அது கொஞ்ச நாளா ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன். அப்ப கூட மார்க் பெருசா ஒண்ணு குறையலனா எல்லா சப்ஜெக்ட்லயும் 2 மார்க் தான் கம்மியா எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். நோ ஸ்போர்ட்ஸ்க்கு எப்பவுமே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். அகாடமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 1-2 மார்க்ஸ் லெஸ் ஆனா கூட லாட் ஆஃப் திங்ஸ் வில் சேஞ்ச். யூ நோ தட் டாட். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நல்லதானேன்னு சொல்லி நான் கொஞ்சம் லிபரலா விட்டுட்டேன். 1-2 மார்க் தானே, கவர் பண்ணிடுவா. டோன்ட் வரி. ஏன்பா சரி, பிரியா திரும்ப கிடைச்சிட்டான்ற தகவலை சொன்னீங்க சரி, மறுபடியும் அவளை பார்க்கணும்னு தோணவே இல்லையா? என்னம்மா காவியா, நீயாவது அவளை போய் பார்த்துருக்கலாம்ல? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே மாமா, பிரியாவை பார்க்க நீங்க யாரும் வர வேண்டாம், நீங்க வந்தா பிரியா வீட்டை விட்டு போயிடுவான்னு அர்ச்சனா வீட்டுக்காரர் சொன்னாருன்னு. அப்புறம் எப்படி போய் பார்க்கறது? என்னம்மா காவியா, அவ சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ போய் பார்க்காம இருக்கலாமா? நீ வந்து பார்க்கலையேன்னு பிரியா மனசு வருத்தப்படாது? இல்ல மாமா, அவ வர வேண்டான்னு சொல்லியும் எங்க அம்மா அப்பா அண்ணெல்லாம் போய் பார்த்திருக்காங்க. ஆனா பிரியா வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பிரியா நல்லா தான் இருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நானும் போய் பார்க்க வேண்டான்னு விட்டுட்டேன். என்னம்மா நீ வர வேண்டான்னு சொன்னாலும் அவங்க போய் பார்த்திருக்காங்கல்ல, அதுக்காக பிரியா வீட்டை விட்டு போயிட்டாளா என்ன? உன் பங்குக்கு நீயும் போய் பார்த்துக்கலாம்ல? இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. காவியா ஃபேமிலி பத்தி பேசினாலே உனக்கு கோவம் வந்துருமே. நீ பேசாம சாப்பாடு போடு. எனக்கு மனசாட்சி இருக்கு, என்னால பேசாம இருக்க முடியாது. ஏன்பா, வசதி வாய்ப்பு இல்லாம வறுமையில இருக்கிற செல்வமே பொண்டாட்டியோட தங்கச்சி பிரச்சனையில இருக்கான்னு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கும் போது வசதி வாய்ப்போட இருக்கிற நீ ஏதாவது செய்யணும்னு தோணலையா? நீயும் பிரியாவுக்கு மாமா தானே? யூ ரைட் டாட். பிரியாக்கு எதுவுமே பண்ணலன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. பட் என்ன பண்றது சொல்லுங்க. ஏன்டா செய்ய முடியாது? பிரியா படிச்ச பொண்ணு தானே, அவளுக்கு உன் ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்து அவளை இங்கேயே கூட்டு வந்து தங்க வைக்கலாம்ல? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன காவியா, என்ன சொல்ற? பிரியாவுக்கு ஆபீஸ்ல வேலை கொடுக்கவும் வேண்டாம், அவளை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வைக்கவும் வேண்டாம். What happened, Kavya? What's the problem? Why are you saying no? இல்ல சரி, அது சரிப்பட்டு வராது, விட்டுருங்க. உங்களுக்கு சட்னி போடவா சாம்பார் போடவா? என்ன காவியா, நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், நீ சட்னி போடவா சாம்பார் போடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பிரியா இங்க வரதுல உனக்கு என்ன கஷ்டம்? இல்ல மாமா, அக்கா தங்கச்சி ஒரே இடத்துல இருந்தா சரிப்பட்டு வராது, விட்டுருங்க. ஏன் என்ன சரிப்பட்டு வராது? சரி, நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்லல, சொன்ன கேளுங்க. பிரியா விஷயத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். காவியா, பிரியா விஷயத்துல ஏன் இப்படி அடமெண்டா ஈகோயிஸ்டிக்கா பிஹேவ் பண்ற? I never expected this from you. என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வேண்டாம்னா வேண்டாம் தான், விட்டுருங்க ப்ளீஸ். என்னம்மா காவியா, உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னாச்சு உனக்கு? கூட பிறந்த தங்கச்சிக்கு உதவி செய்யறத ஏன் வேண்டான்னு சொல்ற? Come on, Kavya, tell me. அண்ணா, பிரியாக்க விஷயத்துல அண்ணி இவ்வளவு பிடிவாதமா இருக்க காரணம் நம்ம அம்மா தானா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, பிரியாக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. முதல்ல இவன் நின்ன இடத்த தண்ணி ஊத்தி கழுவி விடணும். போடி வெளியில. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? பாவம் அந்த பிரியா, இந்த சின்ன வயசுல எத்தனை பிரச்சனை அவமானத்துக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் இவ்வளவு கேவலமா நடந்திருக்கியே. சாய், என்ன பேச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணு கேவலமா நடந்துக்கல. கேவலமான ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா நமக்கு தாங்க கேவலம், நமக்கு தான் கௌரவ குறைச்சல். நம்ம மான மரியாதையை காப்பாத்திக்க தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? Can you stop it, mom? காவியா எப்போ உங்களுக்கு பிடிக்காம போச்சோ அப்ப இருந்தே உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாருமே உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் இதை குத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. காவியா, you don't worry about mom. She's like that. இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. பிரியாக்கு நம்ம வேலை தரோம், நம்ம வீட்டே தங்க வைக்கிறோம். ஓகே, நாளைக்கு நீ பிரியாவை பார்த்து பேசிங்க கூட்டிட்டு வா. இல்லப்பா, காவியா உங்க அம்மாவுக்கு பயந்துட்டு போக மாட்டா.
நீ போய் பிரியாவை பார்த்து பேசி இங்க கூட்டு வா, அதான் மரியாதையா இருக்கும். ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானே போறேன். பிரியா, அக்கா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி, இதோட 10 பிளவுஸ் ஆச்சு. இந்த 50 ரூபாய். அக்கா கிட்ட கொடுத்துருங்களேன். அதுவும் சரிதான். அர்ச்சனாக்கா, இந்தாங்க 50 ரூபாய். ரொம்ப நன்றி பானு. எதுக்குக்கா இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? அது இல்ல பானு, நீயே உன் வீட்டுக்காரரோட வருமானம் பத்தலன்னு தான் இந்த தையல் வேலை செஞ்சு வருமானம் பார்த்துட்டு இருக்க. உன் வருமானத்துல எனக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்கல, அதுக்கு தான் நன்றி சொன்னேன். என்னக்கா நீங்க? நான் என்ன எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலையை தானே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நாளைக்கு இந்த மாதிரி பிளவுஸ் கொண்டு வந்து தரேன் இருக்காங்க. இதே மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க. சரி, எடுத்துட்டு வா பானு. ம். பானு, இன்னொரு விஷயம். என்னக்கா? இந்த ஜாக்கெட் தைக்கிற விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். வாங்கண்ணே. உழைச்சி சம்பாரிச்ச பணம் 50 ரூபாய் இல்ல? ரொம்ப பெருமையா இருக்கு. இல்லைங்க, நான் நீ எதுவும் பேச வேண்டாம். உங்க அம்மா வண்ணி என்ன ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினாங்க, இப்ப நீ என்ன வீட்டுல வச்சு அவமானப்படுத்துற. உங்க அம்மா வண்ணியா நான் வேலை செய்யற இடத்துக்கு தேடி வந்து சொன்னாங்க. அப்ப கூட நான் நம்பல. ஏன் அர்ச்சனா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நேர்ல பார்த்தோன்னு தானே தெரியுது அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே. என்ன கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், திட்டப்பட்டு தானே இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்ச. இது எப்படி என் அம்மாவுக்கு அன்னைக்கும் தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்னங்க கேவலம் இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாத நீ. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம தான் போயிருச்சு. இதுக்கு முன்னாடியாவது இவன் ஷெட் வச்சிருந்தான், இப்ப ரோட்டோரத்துல மரத்தடியில் உட்காந்து சம்பாதிக்கிறான். என்னத்த பெருசா சம்பாரிச்சிட்டு போறான். இனிமே அவனை நம்ம எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்மளே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணி தானே கொடுத்த பணத்தை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்த பணத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம வயிற்றுக்கு நம்மளே தான் சம்பாரிச்சிக்கணும் தான் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஜாக்கெட்டுக்கு கொக்கி தச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப 50, நாளைக்கு 100, அப்புறம் 500. ஒரு நாள் என் தயவே தேவையில்லாம போயிடும். அந்த எண்ணத்துல தானே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க நீ. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி நினைக்க கூடியவளா? இப்ப நினைச்சிருக்கிய, அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துகிட்ட. தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. 2 பேரும் வீட்ல சும்மா தானே இருக்கோம். ஏதோ கை செலவுக்கு ஆகும்னு நினைச்சுதான் இப்படி பண்ணோம். உனக்கு தெரியாதுமா, கல்யாணம் ஆனதுல இருந்தே இவ வேலைக்கு போகணும் தான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் அதெல்லாம் உன்ன மகாராணி மாரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோ இப்ப ஜாக்கெட்டுக்கு கொக்கி தச்சு சம்பாதிக்கிறா, கொடுத்த பணத்தை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறானா என்ன அர்த்தம்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த 500 ரூபாய் பணத்தையும் சிவானா கிட்ட தானே கடன் வாங்குனீங்க. இன்னைக்கு கடன் வாங்கிட்டீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இப்பதானே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வருது. நாளைக்கு எனக்கு பிரசவ வலி வரும், இல்ல பிரியாவுக்கு ஏதாவது செலவு வரும். அப்ப நீங்க கைய பிசைஞ்சிட்டு நிக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு 1000 2000 சேர்த்து வச்சா நாளைக்கு உதவுமேனு தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன். மத்தபடி உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்லைங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு ஏன் கேவலமா பாக்குறீங்க? இன்னைக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில பாக்குற மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலும் பாக்குறாங்க. இன்னைக்கு நான் பண்ண டெஸ்ட பிரைவேட் ஆஸ்பத்திரியில பண்ணியிருந்தா 2000 ரூபாய் செலவாயிருக்கும். நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறத நான் கேவலமா பேசல. ஆனா தாலி கட்டின பொண்டாட்டியை வச்சு காப்பாத்துறதுக்கே உனக்கு வக்கில்ல. இதுல கூட இருக்கிற இன்னொரு பொண்ணை எப்படி காப்பாத்துவ? உனக்குலாம் எதுக்கு வீம்பு வீரப்ப எங்க வீட்டு பொண்ணை எங்களோடவே அனுப்பிச்சிட்டு உங்க அம்மா வண்ணியா வந்து கேட்டாங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது மட்டுமா, செலவுக்கு பணம் வச்சுக்கோங்க மாப்பிள்ளைன்னு உங்க அம்மா என் கையில பணத்தை திணிக்கிறாங்க. அப்ப எனக்கு உயிரே போயிருச்சு தெரியுமா? மாமா, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் வீண் செலவு எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன். நீ சொல்லிருக்கலாமா? நீ சின்ன பொண்ணு. ஆனா இவளுக்கு எங்க போச்சு அறிவு? புத்தி வேண்டாம். சிக்கன பண்றதா நினைச்சிட்டு எனக்கு கேவலத்தையும் அவமானத்தையும் தேடி தந்துட்டா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இப்படி எல்லாம் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பணத்தை கடன் வாங்கி கொடுத்துட்டு போனேன். ஆனா அப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இது பாரு, என்னை விட்டு சொத்து பத்து வேணா போயிருக்கலாம். ஆனா என் மானவ மரியாதை, உழைப்பு, நம்பிக்கை இதெல்லாம் என்னை விட்டு போல. அதுவும் ஒரேடியா போயிட்டு அதை நினைச்சிட்டு என்னை கேவலப்படுத்திடாத. அது என்னால தாங்கிக்க முடியல. என்னங்க? என்னங்க?
தகிடதும் தகிடதும் தனன திரணன திரணன திரணன